Praise the Lord. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise the Lord. Glory be to the name of the Lord. இந்த காலை வேளையிலேயும் தேவன் நமக்கு ஒரு புதிய நாளையும் புது கிருபையும் தந்து அவருடைய பிரசன்னத்திலே நாம் கூடி வருவதற்கு தேவன் பாராட்டின அவருடைய அளவற்ற இரக்கத்திற்காக கிருபைக்காக நான் தேவனை மனப்பூர்வமாய் ஸ்தோத்திரிக்கிறேன். I once again thank God for giving us a new day and also new mercies to come to a new day in this presence of God to meditate and read the word of God. இந்த காலை வேளையிலேயும் தேவன் தம்முடைய அளவற்ற கிருபையை நமக்கு தயவாய் தந்து தம்முடைய நாமத்தை நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் தயவாய் மகிமைப்படுத்துவாராக. Even on this day may the Lord render his great mercies upon us and glorify his name in our life. கர்த்தர் நமக்கு கிருபை கொடுக்கும்படியாக நாம் கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் பண்ணுவோம். Let us look unto the Lord and pray for his mercies. Hallelujah. பரிசுத்தம் பெற வந்திட்டீர்களா, ஒப்பில்லா திருஸ்நானத்தினால் பாவதோஷம் நீங்க நம்பினீர்களா, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் பரிசுத்தம் பெற வந்திட்டீர்களா, ஒப்பில்லா திருஸ்நானத்தினால் பாவதோஷம் நீங்க நம்பினீர்களா, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் மாசில்லா சுத்தமா திருப்புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விடகுணமாறீற்றா, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் மாசில்லா சுத்தமா திருப்புண்ணியத்தின் கீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விடகுணமாறீற்றா, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். பரிசுத்த பிதாவே, Our Holy Father, எங்களுடைய பரிசுத்தத்திற்காக உம்மையே ஒப்பு கொடுத்தவரே, Lord, you committed yourself for our holiness, Lord. இந்த காலவேளையிலே ஒரு முறை கூட எங்களை உம்முடைய திருக்கரங்களிலே நாங்கள் அர்ப்பணித்து எங்களை முழுவதுமாக தாழ்த்துகிறோம். Lord, even this morning, Lord, we humbly commit ourselves totally at your presence, Lord. இன்றைக்கு கர்த்தாவே, உம்முடைய வேத வசனங்கள் எங்களை சுத்திகரிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we pray that the word may sanctify us today, Lord. உம்முடைய சத்தியத்தினால் எங்களை பரிசுத்தமாக்கும். Lord, sanctify us through your truth. உம்முடைய புண்ணிய தீர்த்தத்தினால் இரத்தத்தினால் எங்களை ஒருமுறை கூட கழுவி சுத்திகரியும். May the Lord cleanse us by your holy water and holy blood once again, Lord. இந்த நாள் நலமானவைகளை எங்களுக்கு போதித்து உம்முடைய நன்மையை காண உதவி செய்யும். May the Lord teach us that is good today, and Lord, that we may experience the goodness from you, Lord. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். Let your name alone be magnified. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். ஆமென். Praise the Lord. கர்த்தர் நல்லவர். God is good. இந்த காலை வேளையிலேயும் 180 நாட்களில் நம்முடைய முழு வேதாகமத்தை நாம் வாசித்து முடிக்கிற முயற்சியிலே கர்த்தர் நம்மை மீண்டும் கொண்டு வந்திருக்கிறதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். I once again thank God for bringing us to 180 days Bible reading challenge. நீங்கள் ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிப்பதற்கும் நீங்கள் வேதத்தோடு நேரம் செலவழிப்பதற்கும் உங்களை உற்சாகப்படுத்தும்படியாக 180 தியானங்கள் நீதிமொழிகளிலிருந்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள கர்த்தர் எனக்கு ஒரு ஏவுதலை தந்தார். In order to encourage you to as you read the word of God and spend time with the word of God, the Lord also instigated in me to give devotion from the book of Proverbs. இந்த 180 தியானங்களிலே ஆண்டவருடைய கிருபையினாலே இன்றைக்கு 59வது தியானத்திற்குள்ளே நாம் வருவதற்கு கர்த்தர் கிருபை தந்தார். And in this 180 devotions from Proverbs, the Lord has enabled us to enter a 59th devotion today. ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுத்த அவருடைய சத்தியங்களுக்காக
தேவன் பாராட்டின அவருடைய கிருபைகளுக்காக கர்த்தரை நான் மனப்பூர்வமாய் ஸ்தோத்திரிக்கிறேன். I wholeheartedly thank God for all the truth that He has revealed so far and for all the leadings that He has led so இந்த far. தியானங்கள் உங்களுக்கு தனிப்பட்ட விதமாக குடும்பமாக ஆசீர்வாதமாய் இருக்கிறது என்பதை கேள்விப்பட்டு நான் கர்த்தருக்குள் மகிழுகிறேன். And as I hear that these devotions are really benefiting your personal life and your families, I am really rejoicing in the Lord. நீங்கள் அநேகர் உற்சாகமூட்டும்படியான உங்கள் வார்த்தைகளை எங்களுக்கு எழுதி அனுப்பி எங்களை நீங்கள் அதிகமாக ஊக்கப்படுத்துகிறீர்கள். You also send us words of encouragement and encourage us more by your words. அநேகர் நீங்கள் பலவிதங்களிலே எங்களை ஊக்கப்படுத்துறீங்க. You encourage us in many other ways. கர்த்தர் அதற்கேற்ற பிரதிபலனை உங்களுக்கு தருவாராக. May God give you and reward you accordingly. கர்த்தர் தாமே தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாராக. May the Lord glorify His name alone. இன்றைக்கும் தொடர்ந்து நாம் நீதிமொழிகள் புத்தகத்தை நாம் தியானிக்கலாம். Let us again continue our meditation from the book of நீதிமொழிகள் Proverbs. 3ஆம் அதிகாரம் Proverbs chapter 3 7ஆம் வசனம் வாசிக்கலாம். verse 7. நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. Do not be wise in your own eyes, fear the Lord and depart from evil. நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. Do not be wise in your own eyes, fear the Lord and depart from evil. ஆண்டவருடைய அளவற்ற கிருபையினாலே நேற்றைய தினத்திலே இந்த வசனத்தின் முதல் பகுதியை நாம் தியானித்தோம். By the grace of God, yesterday we meditated from the first part of this verse. நீ உன்னை ஞானி என்று எண்ணி விடாதே. Do not be wise in your own eyes. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இன்றைக்கு இதோட இரண்டாவது பகுதிக்கு நாம் செல்லலாம். Today let us enter the second part of this. ஒரு மனிதன் கர்த்தருக்கு பயந்து அவன் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. So a man is supposed to depart from evil when he fears the Lord. மூன்று முக்கியமான காரியங்களை இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். Today I want to share three important things. முதலாவது, the reality of evil, தீமையினுடைய நிஜ தன்மை. The reality of evil. தீமை என்பதை ஒருவராலும் மறுக்க முடியாது. No one can refuse evil. இல்ல, no one can not recognize the existence of evil. தீமை நம்முடைய உலகத்தில் இருக்கிறது என்பதை ஒருவராலும் மறுக்கவே முடியாது. No one can deny that the existence of evil in this world. நீங்கள் நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால், If you read Proverbs 15 and verse 3, கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது என்று வாசிக்கிறோம். we read the eyes of the Lord are in every place, keeping watch on the evil and the good. அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, கர்த்தரும் என்ன செய்யறாருன்னா, நன்மையும் இருக்கிறதையும் பார்க்கிறாரு, தீமை இந்த உலகத்தில் இருக்கிறதையும் பார்க்கிறாரு. So it means that the Lord is also watching over the evil and the good that is present in this world. இதை நாம முதல்ல அங்கீகரிக்கணும். This we have to first accept it. இன்றைக்கு ஒரு பழங்கால ஒரு philosophy இருக்கிறது. அது என்னன்னு சொன்னா, எல்லாமே நல்லது, எதிலுமே தீமை இல்லை என்று சொல்லுகிற ஒரு உபதேசம் அல்லது ஒரு விதமான philosophy, ஒரு தத்துவம் பரப்பப்படுகிறது. So today we have an old philosophy where they say that everything is for good and there is nothing evil in anything. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த குறுகிய மனப்பான்மை உள்ளவங்க தான் ஒன்றை பாவம்னு சொல்றாங்க, ஒன்றை நீதின்னு சொல்றாங்க. So they say only narrow-minded people call it as evil or sin on the one side and the good on the other side. ஜனங்களை பயமுறுத்துறதுக்காக தான், அவங்கள கட்டுப்பாடுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு தான் ஒன்றை தீமைன்னு சொல்றாங்க, ஒன்றை நன்மைன்னு சொல்றாங்க. In order to frighten the people and scare the people and bring them under control, they say there is evil and the good. ஆனால் வேதம் அப்படி சொல்லல. But the Bible doesn't say so. வேதம் சொல்லுகிறது, தீமை என்று ஒன்று இருக்கிறது, நன்மை என்று ஒன்று இருக்கிறது. But the Bible says there is something called evil and there is something called good. நல்லா கவனிக்கணும் நீங்க. You have to listen carefully. இந்த தீமையையும் நன்மையையும் வகை அறுக்கிறது யார்? So who is the one who is discerning this evil and good? ஒரு காரியம் நல்லது, ஒரு காரியம் கெட்டது, ஒரு காரியம் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கது, ஒரு காரியம் நிராகரிக்கப்படத்தக்கது என்பது யார்? யாருடைய கட்டுப்பாட்டில் அது வருகிறது? So who is discerning or under whom's control it is to identify it is good and evil or acceptable or unacceptable? ஒன்றை மறந்துடக்கூடாது. We should never forget. ஒருவர் நீதி உள்ளவராய்
இருந்தார்தான் அவர் எது அநீதின்னு சுட்டிக்காட்ட முடியும். Only if a person is righteous, he can show and identify which is unrighteousness. ஒருவர் நல்லவராய் இருந்தால்தான் அவர் தீமை என்னன்னு சுட்டிக்காட்ட முடியும். Only if a person is good, he can identify which is bad. நல்லா கவனிங்க. Listen carefully. உலகம் முழுவதுமே குருடர்களாக இருந்தா அதுதான் நல்லது என்று எல்லாரும் நம்பிடுவாங்க. If the entire world is full of blind, then they will consider and trust and believe that that is the truth. அதுதான் ரியாலிட்டி அப்படின்னு நினைப்பாங்க. They think that is the reality. ஆனால் எப்போ ஒருவன் பார்வை உள்ளவனா இருக்கிறானோ அவனுக்கு தான் தெரியும் பார்க்கிறதுனுடைய அருமை என்ன, கண் இல்லாததனுடைய அருமை என்னன்னு அவனுக்கு தான் தெரியும். But only a person who has the sight will know what is the reality or what is the value of seeing and what is the value of being blind. நீங்கள் மனிதனிடத்துல போயிட்டு தீமை என்ன நன்மை என்ன நீங்க டெஃபினிஷன் கேட்டீங்கன்னா அவனுக்கு வகை இருக்க முடியாது. So if you ask a man or human being what is the definition for evil and good, he will not be able to discern it. ஏன்? Why? வேதம் சொல்கிறது எல்லா மனுஷனும் பாவம் செய்து தேவ மகிமையை அற்றவனானான். Because the Bible says every man have sinned and fallen short of the glory of God. அப்ப மனுஷன்ட்ட போயிட்டு நீங்க நன்மை என்ன தீமை என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களால வகை இருக்க முடியாது. So therefore if you ask a man what is evil and what is good, he will not be able to define or discern it. ஏற்கனவே கண் குருடானவனுக்கு வெளிச்சம்னா என்னங்கன்னு தெரியும். So how can a blind know what is light? அவன் இருளை தான் வாழ்க்கைன்னு நம்புறான். He trusts and believes that darkness is his life. இருளை விரும்புகிறான். He also desires darkness. இருளிலேயே பழகிட்டான். And he is used to be in darkness. அவனுக்கு நீதி என்றா என்னன்னே தெரியாது. You don't know what is righteousness. ஆனால் வேதம் சொல்லுகிறது நம்முடைய தேவனோ பரிசுத்தர். But the Bible says our Lord is holy. நம்முடைய தேவன் நீதி உள்ளவர். Our Lord is righteous. அவரே நல்லவர். And he is good. அவருக்கு தெரியும் எது நன்மை எது தீமை. And he knows which is good and which is evil. இப்ப யார் நன்மை தீமை என்று வகை அறுக்கிற அதிகாரம் உள்ளவரா இருக்கிறார்னா தேவன் மாத்திரமே. So who has the authority to discern evil and good? It is God alone. அதனால தான் ஏசாயா ரொம்ப வேதனையா சொல்லுவாரு. That's why Isaiah says with much grief, நன்மையை தீமை என்றும் தீமையை நன்மை என்றும் சொல்லுகிறவர்களுக்கு ஐயோன்னு சொல்லுவாரு. woe to them who say good as evil and evil as good. ஏன் அவங்க மாத்தி மாத்தி இப்படி சொல்றாங்க அப்படின்னா Why do they interchange and say that? அவர்களால நன்மையும் தீமையும் வகை அறுக்க அவர்களால் முடியாது. Because they are not able to discern evil and good. ஆனால் வேதம் சொல்லுகிறது கர்த்தர் பார்க்கும்போதுதான் எது தீமை எது நன்மை அப்படின்றத அவர் பார்க்கிறார் என்று வாசிக்கிறோம். But the Bible says the Lord keep watching over what is evil and what is good. அதுதான் நம்ம வாசித்தோம். That is what we read here. நீதிமொழிகள் 15:3. Proverbs 15:3. கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. The eyes of the Lord are in every place, keeping watch on the evil and on the good. நமக்கு தெரியும் நோவாவின் காலத்திலே வேதம் சொல்கிறது மனிதனுடைய எண்ணங்கள் எல்லாமே பாவத்தினால் கரைபட்டு கிடந்ததை மனுஷன் பார்க்கல, கர்த்தர் தான் பார்த்தார். And we know very well in the times of Noah, when the imaginations of and thoughts of men were evil, it was not seen by men but only God who have seen நீங்கள் it. மனிதனுடைய வரலாற்றை நீங்க வேதத்துல வாசிப்பீங்களானா, If you read about the history of man in the Bible, இந்த தீமைக்கு எதிர்த்து நின்றவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா கர்த்தருடைய வழிகளை அறிந்து கொண்டவங்க தான். only people who know the ways of God are the one who opposed evil. தேவனை அறியாத மக்களுக்கு தீமை தீமையாகவே தெரியல. People who did not know God, evil did not appear to be an evil to them. அவங்க அந்த தீமையை நன்மையை போல அனுபவித்தாங்க. They were enjoying and experiencing evil as good. அவர்களுக்கு எந்த ஒரு உறுத்தலுமே இல்ல. They were not pricked in their hearts. பாருங்க உதாரணமா சோதோம் கொமோரா. For example, Sodom and Gomorrah. யார் இந்த இடத்துல நியாய தீர்ப்பை கொடுத்தது? Who brought a punishment over them? யார் இந்த ஜனங்களுடைய பொல்லாப்பு தேவனுடைய சமூகத்தில் இட்டிருக்குன்னு சொன்னது? Who said that this wickedness of the people reach the kingdom of God? கர்த்தர் தான் சொன்னார். It is God alone. பாருங்க காயினுடைய வாழ்க்கையை பாருங்க. Even the life of Cain. அவன் தன்னுடைய சொந்த சகோதரனை கொன்று போட்டு கூட சற்றும் சலனமே இல்லாம உட்கார்ந்திருக்கிறான். So even after killing his own brother, he was not even thinking or he not even regretted for that. கர்த்தர் மாத்திரம் தலையிட்டு உன்னுடைய சகோதரன் எங்கே, அவனுடைய ரத்தம் பூமியிலிருந்து கூப்பிடுதுன்னு சொல்லாம இருந்திருந்தா இவன் என்னமோ ஒண்ணுமே செய்யாதது போல அவன் போல வாழ்ந்து போயிருப்பான். If God would have not intervened and asked where is your brother, his blood is calling me from this earth, he would have not even regretted or spoke about it. அதை ரியலைஸ் பண்ணிருக்கவே மாட்டான். He would have not even realized it. ஆனா யார் இந்த தீமை என்னன்னு வகை அறுக்கிறான்னு சொன்னா கர்த்தர் தான். So it is God who discerns what is evil and good. தேவன் மாத்திரம் மனிதனுடைய லைஃப்ல இல்ல அப்படின்னா
மனிதனுடைய வாழ்க்கைக்கு எந்த நம்பிக்கையுமே இல்லை. If the Lord is not present in the life of a man, then there is no hope for the life of man. அதாவது எந்த நீதிக்கான நம்பிக்கை மனுஷன்ட்ட சுத்தமா இல்லை. And the hope of righteousness is not present with man. ஏனென்றால் அவர்தான் தீர்மானிக்கிறார். It's because God determines it. அவர் எது நல்லது எது கெட்டது அப்படின்னு அவர்தான் தீர்மானிக்கிறார். He is the one who determines which is good and which is evil. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. அதனால தான் நீங்க வந்து ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் ஃபுல்லா வாசித்தீங்கன்னா, That's why if you read Genesis chapter 1, ஒவ்வொன்றையும் சிருஷ்டித்துட்டு ஆண்டவர் தான் சர்டிபிகேட் கொடுக்கிறாரு, இது நல்லது. after creating each and everything, the Lord himself gave a certificate saying that it is good. மனிதனை உண்டாக்கிட்டு சொல்றாரு நல்லது, ஆனா அவன் தனிமையா இருக்கிறது நல்லது அல்ல. அதை யார் தீர்மானிச்சானா? கர்த்தர் தான் தீர்மானிச்சார். After creating man, he said it is good, but he said it is not good for man to be alone, and it is God who determined and decided it. மனுஷனுக்கு அது புரியல. Man did not understand. நீங்க எங்கேயுமே வந்து ஆதாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணதா நீங்க பார்க்கவே முடியாது. Nowhere you can find that Adam complained about it. He thought அதுதான் அவனுடைய ரியாலிட்டி அவன் நினைச்சுக்கிட்டான். He thought that is his reality. ஆனா கர்த்தர் சொல்றாரு இல்ல இல்ல, நீ தனிமையா இருக்கிறது நல்லது இல்ல. But God said it is not good for you to be alone. நான் நல்லா விளையும் கொள்ளணும். நீங்க You have to understand. நன்மையும் தீமையும் வகை அறுக்கிறது கர்த்தர் தான். It is God himself who determines or discerns evil and good. அவர் வகை அறுத்ததுனால நம்மளால் இன்றைக்கு நல்லா புரிந்து கொள்ள முடியும். அவருடைய பார்வையில தீமையும் தெரியுது, நன்மையும் தெரியுது. Since he has discerned, we can easily identify that it is evil and it is good in the sight of God. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அவருடைய வார்த்தை நமக்கு சொல்லி கொடுக்குது எது தீமை எது நன்மை. His word teaches us which is good and which is evil. இன்றைக்கும் உலகத்தில் இந்த தீமை இருக்கிறது என்பதை நாம முதல்ல புரிந்து கொள்ளணும். First of all, we have to understand that this evil is still present in this world. நான் 3 காரியங்களை இந்த நீதிமொழிகள்ல காண்பிக்கிறேன். I can show you 3 things from Proverbs. இந்த தீமை எப்படி வெளிப்படுது பாருங்க. How is this evil revealed? நீதிமொழிகள் 3:29. Proverbs 3:29. நீதிமொழிகள் 3:29. Proverbs 3:29. அச்சமின்றி உன்னிடத்தில் வாசம் பண்ணுகிற உன் அயலானுக்கு விரோதமாக தீங்கு நினையாதே. Do not devise evil against your neighbor, for he dwells by you for safety's sake. அல்லது இன்னொரு விதமா சொல்ல போனா, In other words, முதலாவது இந்த தீங்கு எப்படி வெளிப்படுதுன்னு கேட்டா தீங்கின் நினைவுகள். so first this evil is being reflected by devising. Devising of evil. தீங்கையே நினைப்பது, தீங்கையே பிணைப்பது. So devising of evil. இது ஒரு தீங்கினுடைய ஒரு நிஜத்தன்மை. This is one of the reality of evil. எல்லாருமே நமக்கு நன்மையை நினைப்பாங்க நீங்க நினைச்சிடாதீங்க. Don't think that everyone will think good about you, good of you. இந்த உலகத்துல வந்து தீங்கையே நினைத்திட்டு இருக்கிறவங்க இருக்க தான் செய்றாங்க. There are people who devise evil alone in this world. இதை நீங்க தனிப்பட்ட வாழ்க்கையில பாப்பீங்க, இதை நீங்க உங்க வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் நீங்க பாப்பீங்க. This you can find in your personal life and you can also see in all the parts of your life. முகத்தை பார்த்தா நல்லா பேசுவான். When you look at their face, they may speak very well. மனதுல வந்து தீங்கை நினைக்கிறவன் இருக்கிறான். But there are people who devise evil in their hearts. வெறும் தீங்கை நினைக்கிறவங்க மாத்திரம் இல்ல. Not only people devise எப்படி evil. தீங்கு இந்த உலகத்துல நிஜமா இருக்குதுன்றதை உங்களுக்கு காண்பிக்கிறேன். I will show you how this is existing in this world. இன்னொரு கூட்டமும் இருக்காங்க. There is one more crowd. நீங்கள் நீதிமொழிகள் 2:14 வாசித்தீங்கன்னா, If you read Proverbs 2:14, 2:14, 2:14, தீமை செய்ய மகிழ்ந்து துன்மார்க்கருடைய மாறுபாடுகளில் களிகூறுகிறவர்கள்னு பார்க்கிறோம். who rejoice in doing evil and delight in the perversity of the wicked. அப்ப முதலாவது தீமையை நினைக்கிறாங்க. First they devise evil. இன்னொன்று இருக்காங்க, அவங்க யாருன்னா தீமையிலேயே மகிழுறாங்க. And next group who delight in evil. அவங்க தீமையில அவ்வளவு பிரியப்பட்டு சந்தோஷப்படுறாங்க. So they delight and they rejoice in that evil. இது உங்களுக்கு ஒரு அதிர்ச்சியா இருக்கலாம். This might be shocking you. இப்படி கூட மக்கள் இருப்பாங்களா அப்படின்னு. Do we have people like this? உங்களுக்கு ஒரு உண்மை என்னன்னா, இது வந்து இன்றைக்கு வரைக்கும் உண்மை. The reality is it is still existing in this world. தீமையை வந்து விரும்புறவங்க இருக்கிறாங்க. There are people who desire for evil. நீங்க நினைக்காதீங்க தீமையை வந்து வேண்டா வெறுப்பா செய்யறாங்கன்னு. Don't ever think that they do this evil without intention. அவங்க நிறைய கூட்டம் இருக்கிறாங்க, அவங்க வந்து தீமை செய்ய பிரியப்படுறாங்க. Many people delight to do evil. அதை மனதார விரும்பி செய்றாங்க. They intentionally with great desire they do it. மூன்றாவது நான் சொல்லுவேன், And third I would tell இந்த you, தீமையை குறித்து நீங்க நீதிமொழிகளை வாசிக்கும் போது நீதிமொழிகள் 16:27 வாசித்தால், if you read Proverbs 16:27, பேலியாளின் மகன் கிண்டி விடுகிறான் அப்படின்னு தமிழ்ல இருக்கு. ஆனா ஆங்கிலத்துல பேலியாளின் மகன் வந்து தீமையை கிண்டி விடுகிறான்னு இருக்கிறது. So it says an ungodly man digs up evil. அவன் எரிகிற அக்கினி போன்று அவன் உதடுகளில் இருக்கிறது. And it is on his lips like a burning fire. இன்னொரு விதமா சொன்னா இது வந்து எப்படின்னா
இந்த தீமையை தூண்டி விடுறது. So this is digging up evil or triggering evil. இத வந்து ஏவி விடுறது. So they trigger up evil. சிலவன் வந்து நேரா தீங்கு செய்ய தைரியம் இருக்காது. They will not have boldness or guts to do evil ஆனா directly. தீங்கு செய்ய வேற ஒருத்தனை ஏவி விடுவான். But they will trigger others to do evil to you. இத போய் செஞ்சிட்டு வா. You go and do this. இப்படி அவனுக்கு விரோதமா பண்ணு. So you do this against him. சொல்லி மூட்டி விடுவான். So they will trigger it. இது வந்து வேதத்துல நமக்கு நீதிபதிகளே வாசிக்கிற சம்பவங்கள் உனக்கு காண்பிக்கிறேன். I will show you these incidents where you can read in Proverbs. முதலாவது தீமையை நினைக்கிறாங்க. First they devise evil. இன்னொரு விதமா சொன்னா பிணைக்கிறாங்கன்னு சொல்லுவேன். Otherwise they make டிவைஸ் தான். இங்கிலீஷ்ல வந்து டிவைசிங் ஈவில்ன்ற வார்த்தை பிணைக்கிறது. தீமையை நினைக்கிறது, பிணைக்கிறது. They devise evil. இரண்டாவது தீமையில பிரியப்படுறது. Next they delight in evil. மூன்றாவது தீமையை வந்து கிண்டி விடுறது. And next they dig up evil. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இதெல்லாம் எங்க இருந்து ஆரம்பிச்சது? So where did it start இந்த from? தீமை எப்படி மனுஷனுடைய வாழ்க்கையில பிரவேசித்தது? How did this evil enter the life of a man? ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, If you read Romans 5 and verse 12, 5:12, 5:12, இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போல என்று வாசி. wherefore as by one man sin entered into the world and death by sin. நீங்கள் ரோமர் 5:19 வாசித்தால், If you read Romans 5:19, அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல அப்படின்னு வாசிக்கும். for as by the one man's disobedience the many were made sinners. அப்போ நீங்க ஒண்ணு நல்லா விளங்கி கொள்ளணும். So you have to understand, நாம் வாழ்கிற இந்த உலகத்துல தீமை என்பது நம்முடைய கண்ணு முன்னாக எப்பொழுதும் இருக்கிறது. so it means that the evil is always present in the world that we are living in. அது மனிதனுடைய எண்ணங்கள்ல இருக்கிறது. that is present in the thoughts of men. அது மனிதனுடைய பிரியமாகவும் மாறுகிறது. that becomes delight of men. மனிதன் அதை இன்னொருவனுக்கு விரோதமாக தூண்டி விடுகிறவனாகவும் இருக்கிறான். so men also are kind of people where they trigger this evil against other one. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இது எங்கே துவங்கினது என்று கேட்டீங்கன்னா, where did it start? வேதம் சொல்லுகிறது ஒரே மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலே. it started from one man's disobedience. அதனால தான் ஆதியாகமத்தை நீங்க வாசிப்பீங்களா, ஆரம்பத்திலே கர்த்தர் வந்து இந்த பாவத்தினுடைய துவக்கத்தை குறித்து ஆண்டவர் ரொம்ப தெளிவா எழுதுகிறார். That's why when you read in Genesis, the Lord very well writes about this initiation or start of this sin. எதை புசிக்கணும் எதை புசிக்க கூடாதுன்னு அவர் தீர்மானித்தார். He is the one who determined what you are supposed to eat and what you are not supposed to eat. எது நல்லது எது கெட்டதுன்றதை கர்த்தர் தீர்மானித்தார். It is God who determined which is good and which is evil. அந்த தீமையை செய்யாதன்னு சொல்லும் பொழுது அவன் அதை கீழ்ப்படியாம போன போது அவன் அந்த தீங்குக்கு பாவத்திற்கு உட்படுகிறான். So when the Lord commanded him not to do, but when he did it, when he went into the evil, then he was just carried away by this sin. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இந்த பாவம் அவனுக்குள்ள முதலாவது எப்படி வருகிறதுனா கண்களின் இச்சையினாலே வருகிறது. So first of all this sin entered into him by the lust of his eyes. அது வந்து I would call it as attraction. அது வந்து ஒருவனை கவருகிறது. So that I could call as attraction. இந்த கவர்ச்சி இருக்கு பாருங்க, இது ஒரு மனுஷனை வந்து மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இல்ல. So this attraction need not overcome a man. அது வந்து எல்லா இடங்கள்லயும் இந்த கவர்ச்சி உண்டாகும். This attraction is present and it happens everywhere. அந்த பாவம் வான்னு கூப்பிடும். This sin invites everyone. ஆனா ஒரு மனுஷன் அதுக்குள்ள தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்ல. It is not necessary for a man to involve himself into it. அந்த அட்ராக்ஷனை வந்து அவன் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணும்போது, அதற்கு அவன் வந்து தன்னை இணங்கும் போதுதான் அந்த பாவம் என்ன செய்யுதுன்னா அவனுக்குள்ளே கருத்தரிக்குது. So only when he responds to that attraction, only then this sin is conceived in him. எது அவனுக்குள்ளே கருத்தரிக்குதோ அது ஒரு நாள் அவனுக்கு விளைவாக வெளியே பிறக்குது. So the one that is conceived in him, that comes out as a reward or an outcome. அது அவனுடைய வாழ்க்கையில தொடர்ந்து அவனை பிணைக்குது, அவனை அடிமையாக்குகிறது. So that actually takes control of his life and continually rules his life. வெறும் அட்ராக்ஷனா தெரிந்தது இப்ப அவனை அரெஸ்ட் பண்ணுது. வெறும் கண்களுக்கு வந்து ரொம்ப கவர்ச்சிகரமா தெரிந்த ஒரு காரியம் வந்து இப்பொழுது அவனை ஆளுகை செய்ய ஆரம்பிக்குது. The thing which actually appeared as an attraction, now it began to arrest him. ஆகவே நம்ம வாழ்க்கையில கடந்து போகும்போது நம்ம எச்சரிப்பா இருக்கணும். எல்லாரும் எல்லாமுமே நல்லது நல்லவர்கள் அப்படின்ற ஒரு நினைப்புல நம்ம போகவே கூடாது. So as we live our life, we have to understand one thing, that it's not that everything and everyone is good. ஆகவேதான் சோதித்து பார்த்து நலமானதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. That's why the Bible says you have to test and try it and then choose which is good to you. ஆவிகளை கூட நாம் வந்து சோதித்தறிய வேண்டும். Even among the spirits you are supposed to try them. டெஸ்ட் எவ்ரி ஸ்பிரிட் ன்னு போட்டிருக்கு.
எல்லா ஆவிகளையும் நிதானித்து பார்க்க வேண்டியிருக்கிறது. You have to test and discern every spirit. நீங்க எல்லாத்தையும் அப்படியே நீங்க கண்மூடித்தனமா நம்புனீங்கன்னா தீமைக்குள்ள ஆவீங்க. So if you believe it as such everything, then you will be taken into evil. நமக்கு நேராய் வருகிற எல்லா சத்தமுமே தேவனுடைய சத்தம் எடுத்துக்கொள்ள கூடாது. We should not consider all the voices that comes towards are God's voice. நம்மட்ட பேசுறவங்க எல்லாருமே தேவதூதன் நம்பிர கூடாது. We should never trust that everyone who speaks to us are God's angels. எல்லாமே நம்முடைய நன்மைக்கானது நம்ம நம்பிர கூடாது. And we should never trust that everything that comes to us is for our good. சோதித்து பார்த்து நலமானதை தெரிந்து கொள்ள வேண்டும். We are supposed to test and choose the one which is good to us. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. சொல்லப்படுகிற வார்த்தை எவ்வளவு அட்ராக்டிவா எவ்வளவு சிறந்ததா தெரியலாம். No matter how best or attractive the words might be. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தையை பார்க்கிலும் பிசாசனுடைய வார்த்தை ஏவாளுக்கு ரொம்ப கவர்ச்சிகரமா தெரிஞ்சது. It's because instead of the word of God, the words of Satan found to be more attractive to Eve. அதிகமான வாக்குறுதிகளை கொடுப்பது போல இருந்தது. It actually appeared like as if it was filled with more promises. இன்னும் அதிகமான மேன்மைகளை அது கொடுக்கிறது போல இருந்தது. It also appeared as if it was filled with much greatness. அது ஐயோ இத மிஸ் பண்ணவே கூடாது அப்படின்ற மாதிரி இருந்தது. So it actually made her to think that I should not miss this. தேவன் கொடுத்ததை விட இது ரொம்ப சிறந்ததாக தெரிந்தது. It appeared to be more best than which God has given her. ஆனால் அது எப்படிப்பட்டதா இருந்ததா தீங்கினால் நிறைந்திருந்தது. But it was full of evil. நாம எச்சரிப்பா இருக்கணும். We should be very careful about it. முதலாவது தீங்கு என்பது உலகத்தில் இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கையில நம்ம சந்திக்க நேரிடும் அப்படின்ற உண்மையை நாம் முதல்ல அங்கீகரிக்க வேண்டும். So first we have to understand the reality of evil that it is present in this world. இரண்டாவது, second, இந்த வசனத்தை திரும்ப நீங்க வாசிப்பீங்களானா, if you read the verse again, நீ என்ன செய்யணும்? 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் நீதிமொழிகள், Proverbs 3 and verse 7, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. Fear the Lord and depart from evil. நீ என்ன செய்யணும்னா தீமையை விட்டு விலகு. You are supposed to depart from evil. இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. It is really surprising. இது ரெண்டாவது என்ன சொல்லுகிறதுனா, ஒவ்வொருவர் மேல் இருக்கிற கடமை உத்தரவாதத்தை பற்றி பேசுகிறது. Now second it speaks about the responsibility of everyone. நல்லா கவனிங்க. Listen carefully. தீமை இந்த உலகத்தில் இருந்தாலும் அதிலிருந்து விலகுவதற்கு நம்ம மேல ஒரு பெரிய உத்தரவாதம் இருக்கிறது. Though this evil is present in this world, but we all have a responsibility to depart from it. அதுவே தானா விலகிறோம் நீங்க நினைக்க கூடாது. You should never think that it will depart from us automatically. நாம் தான் அதை விட்டு விலக வேண்டும். We are supposed to depart from it. நாம் தான் அதை விட்டு விலகணும். We are supposed to depart from it. பாவம் அதுவா வந்துட்டு அதுவா போய்டும் நீங்க நினைக்க கூடாது. Don't ever think that sin will come by itself and leave us and depart from us. தீமை தானா போய்டும் நீங்க நினைக்க கூடாது. Don't think that evil will come by itself and depart from us by itself. தீமையை உள்ளே வரவேற்பதற்கும் நாம தான் உத்தரவாதி. We are the one responsible to invite this evil into our life. அதே வேளையில தீமையை விட்டு விலகிறதற்கும் நாம தான் உத்தரவாதி. And at the same time we are responsible to depart from this evil. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நாம இந்த உத்தரவாதத்தை உணர்ந்து வாழ வேண்டும். We have to realize this responsibility and live accordingly. இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, கர்த்தரே என்ன பண்ணுவார்னா தீமை எல்லாத்தையும் அவரே விலக்கிடுவார்னு நினைக்கிறாங்க. Today many people think that the Lord himself will remove all the evil from our life. பாருங்க, மனுஷனுக்கு நன்மை தீமை இன்னதென்று அறிகிற திறனை மாத்திரம் கர்த்தர் கொடுக்கல. The Lord not only gave the ability to identify which is good and evil to man. அதே மனிதனுக்கு ஆண்டவர் எந்த திறனையும் கொடுத்திருக்கிறார்னா, தன்னுடைய தீங்கை விட்டு பாவத்தை விட்டு விலகி போகவும் கர்த்தர் மனுஷனுக்கு உத்தரவாதத்தையும் பலனையும் கொடுத்திருக்கிறார். The Lord has also given the ability and the responsibility and the strength to depart from the same evil. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இந்த உத்தரவாதத்தை நம்ம ஒவ்வொருத்தரும் விளங்கிக் கொள்ளணும். We have to understand this responsibility. ஐயோ நான் என்ன செய்வேன், நான் அப்படி தீங்குல விழுந்துட்டேனேன்னு உட்கார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்ல. It is not necessary for you to say what can I do and sit along always in the evil. உங்கள் மேல ஒரு உத்தரவாதம் இருக்கிறது. நீங்க எழும்பி தீமையை தெரிந்து கொள்வதா நன்மையை தெரிந்து கொள்வதா என்று நீங்க தான் தீர்மானிக்கணும். So you have a responsibility. It is vested on you that you should rise up and choose whether you have to choose evil or good. நல்லா கவனிங்க. Listen carefully. ஒருவேளை தீமையை விட்டு விலகு அப்படின்னு சொல்ற வார்த்தையை கேட்ட உடனே ஐயோ என் மேல பெரிய உத்தரவாதம் இருக்கே நீங்க நினைக்கலாம். So when you read the verse as depart from evil, you may consider it to be a great responsibility that is vested on you. ஒரு பெரிய பழு என் மேல இருக்கே. It is a big burden that is placed upon me. பெரிய பாரமாயிட்டேனே இப்ப நான் தான் விலகணுமா? So am I supposed to depart from it? ஆனா இத நீங்க யோசிக்கும் போது இதுல சந்தோஷப்படக்கூடிய ஒரு முக்கியமான சத்தியம் இருக்கு. But there is an important truth where you can rejoice over. அது அர்த்தம் என்ன தெரியுமா? ஏன் சந்தோஷப்படலாம் தெரியுமா? Why can we rejoice in this? ஏனென்றால் தீமையை விட்டு விலகுவதற்கு
நமக்கு ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுக்கிறார். It's because God gives us a chance to depart from evil. நல்லா கவனிங்க. Listen carefully. தீங்குக்கு நாம் உட்பட்டு விட்டாலும் இந்த தீங்குக்கு நாம் கடைசி வரைக்கும் அடிமைகளா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. Even if you have fallen into evil, it is not necessary for us to remain as slaves to this evil நாம forever. தீங்கினால் எப்பொழுதுமே ஆண்டு கொள்ளப்பட வேண்டியது அவசியம் இல்லை. We need not be dominated by this evil always. நான் சொல்ல விளங்குதா உங்களுக்கு? Can you understand what I say? தீங்கு எவ்வளவு பெரிதா இருந்தாலும், No matter how great is this evil, தீங்கு எவ்வளவு பெரிய வலிய கொடுமையா இருந்தாலும், no matter how burdensome this evil is, தீங்கு நம்மள மரணத்துக்கு நேரா தள்ளக்கூடிய வலிமை இருந்தாலும், no matter how powerful the evil that can take us even to us நான் death, வாசித்தோம் பாருங்க, ஒரு மனிதனாலே பாவமும் அந்த பாவத்தினாலே மரணமும் மனிதனை ஆண்டு கொண்டதுன்னு பார்க்கிறோம் பாருங்க. like how we read that because of one man's sin there is death, and death came by the sin. இல்ல, by one man sin came, and through sin death reigned on man. அப்போ இந்த பாவத்தினால் வந்த மரணம்லாம் நினைக்கும் போது பெரிய காரியமா உங்களுக்கு தெரியலாம். So when you see this death that came by sin, it may appear to be a great one. ஆனா ஒண்ணு மறந்துடாதீங்க, But don't forget, இந்த தீங்கிலிருந்து நாம விலகுவதற்கும் ஒரு பாதை இருக்கிறது. we have a path also to depart from this evil. நீங்க சொல்ல வேண்டியது, ஐயோ நான் தீங்குல மாட்டிக்கிட்டேன், இனி காலமெல்லாம் நான் தீங்கிலே தான் வாழணும்னு அவசியம் கிடையாது. So you need not tell, I'm just caught into this evil, I may have to live in this evil forever. நான் தீங்கிலிருந்து வெளியே விலகி வர என் மேல கர்த்தர் ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறாரு. The Lord has given a grace upon me that I may depart from this evil. அதனால வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. That's what we read, fear the Lord and depart from evil. நான் தெரிந்து கொள்ளலாம், I can choose it. தீமையை விட்டு விலகிறதுக்கு நான் தெரிந்து கொள்ளலாம். I can choose to depart from evil. யோபுவின் புஸ்தகம் 34 அதிகாரம் 4 வசனம் பாருங்க. If you read Job chapter 34 verse 4, 34:4, 34:4, நமக்காக நியாயமானதை தெரிந்து கொள்வோமாக, let us choose justice for ourselves. நன்மை இன்னதென்று நமக்குள்ளே அறிந்து கொள்வோமாக. Let us know among ourselves what is good. ரொம்ப நல்லா இருக்குல்ல? It is very beautiful. நியாயத்தை நமக்காக தெரிந்து கொள்வோமாக. Let us choose justice for ourselves. நாமளே தெரிந்து கொள்ளலாம். So we can choose it. நாமளே விடுபடலாம். We can be departed from it. நாம தீர்மானம் எடுக்கலாம். We can make a decision. நான் தீமையை விட்டு விலகுவேன். So I will depart from evil. தானியேலுக்கும் நண்பர்களுக்கும் அவங்களுக்கு ராஜபோதனம் கொடுக்கப்பட்டது உண்மைதான். So it is true that a royal food was offered to Daniel and his friends. ஆனால் அவங்க என்ன செய்தாங்கன்னா, தங்கள் இருதயத்துல தங்களை தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று தீர்மானம் பண்ணி கொண்டாங்க. But they purposed and decided and determined in their heart that they will not defile using this royal food. ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு முன்பாக சிலை வைக்கப்பட்டது உண்மைதான். It is true that an image was erected before Shadrach, Meshach and Abednego. எக்காளம் ஊதப்பட்டது உண்மைதான். It is true that the trumpets were blown. ஆனால் அவங்க ஒரு தீர்மானம் எடுத்தாங்க, நாங்க வணங்க மாட்டோம். But they took a decision that we will not bow down. எங்கள் தேவன் எங்களை தப்புவியாமல் போனாலும் நாங்க வணங்க மாட்டோம். Even if our God does not deliver us, we will not worship this idol. அங்க தானியேலுக்கு ஜெபம் பண்ண கூடாதுன்னு சட்டம் வருது. So there came a decree saying that Daniel should not pray. அவன் செய்யற நன்மை எப்பொழுதும் செய்யறதுக்கு ஜன்னலை திறந்து 3 வேளை அவன் ஜெபம் பண்ணிட்டே தான் இருந்தான். And he was by his own routine, according to his own routine, he opened the windows and was praying 3 times a day. தீமை அவனை மேற்கொள்ள விடல. He never allowed evil to overcome him. அவன் அந்த தீங்கை விட்டு வெளியே வர்றதுக்கு அவங்க தீர்மானம் எடுத்தாங்க. They took a decision to come out of this evil. மோசேயின் வாழ்க்கையை பார்ப்பீங்களா, அநித்தியமான பாவ சந்தோஷங்கள் அவனை சுற்றி இருந்தது. So even the life of Moses, there were pleasures of Egypt that were present to him. அவன் வாழ்ந்த வீடு பாவத்தின் வீடு. The house that he lived was a house of sin. அவன் வாழ்ந்த தேசம் பாவத்தினால் நிறைந்திருந்தது. The nation which he lived was filled with sin. ஆனால் வேதம் சொல்லுகிறது, But the Bible says, அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவ ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டான். He chose rather to suffer affliction of the people of God than to enjoy the pleasures of sin for a season. அப்போ தெரிந்து கொள்ற உத்தரவாதம், தெரிந்து கொள்கிற கிருபை நம்ம மேல இருக்கு. So therefore the responsibility of choosing and the grace of choosing is vested upon us. முதல்ல என்னால தீங்கினுடைய பாதையிலிருந்து விலக முடியும் நீங்க நம்பணும். First you have to believe that you can depart from the path of evil. அதனால தான் நீங்கள் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது, That's why if you read in Hebrews chapter 12, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. Hebrews 12:1, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு
விசுவாசத்தை துவக்கிறோம் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்த ஓட்டத்திலே பொறுமையாய் ஓட கடவோம். Wherefore, seeing we also are compassed about with so great a cloud of witnesses, let us lay aside every weight and the sin which doth so easily beset us, and let us run with patience the race that is set before us, looking unto Jesus, the author and finisher of our faith. கவனிச்சீங்களா இங்க? Did you notice it? நம்மை சுற்றி நெருங்கி பாவம் நிக்குது. So the sin is around us, besetting us. ஆனால் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா But what are we supposed to அதை do? தள்ளி விட வேண்டும். We have to lay aside. தள்ளி விட வேண்டும். We have to lay aside. அதுதான் பவுல் வந்து தீமோத்தேயுக்கு எழுதும்போது That's why when Paul writes to Timothy, அவர் சொல்லுவாரு பாலியத்திற்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடின்னு சொல்லுவாரு. he says, flee away from youthful lust. அப்போ உன்னால முடியும் பாது. So it is possible for you. நீ தான் செய்யணும். You are supposed to do it. நீ வந்து அதற்கு அடிமையா இருக்கணும் அவசியம் இல்ல. It is not necessary for you to be a slave to it. அது உன்னை ஆண்டு கொள்ளணும்னு அவசியம் இல்ல. You need not have it do not be necessary for it to be dominated நீ by வந்து அதை மேற்கொள்ள முடியும். it. You can overcome that. நீ உன் மனதுல ஒரு தீர்மானம் எடுக்கணும். You have to make a decision in your நீ mind. அதற்காக நீ முயற்சி எடுக்கணும் எடுக்கலாம். And you can take an effort and you have to take an effort for that. நீ தீர்மானம் எடுக்கணும். You have to make a decision. உன் தீர்மானம் ரொம்ப முக்கியமானது. Your decision is very important. யோசுவா சொன்னார் உங்களுக்கு முன்பாக நன்மையும் தீமையும் வைக்கிறேன். Joshua said, I have kept good and evil before you. நீங்கள் எதை தீர்மானிக்கிறீங்க? What are you அதை deciding? தெரிந்து கொள்ளுங்க. You choose that. நீங்க தேவனை சேவிக்க போறீங்களா நீங்க பாகாலை சேவிக்க போறீங்களா நீங்க தெரிந்து எடுத்துக்கொள்ளுங்க. So you have to decide whether you're going to serve Baal or God. இது ஒரு பெரிய ஒரு ரிலீஃப் நமக்கு கொடுக்குது. ஒரு பெரிய விடுதலையை கொடுக்குது. This is a great relief and a deliverance that it gives us. என்னை சுற்றி பெரிய தீங்குகள் இருந்தாலும் Though there are great evils surrounding me, என்னை நெருங்கி தீங்கு நின்றாலும் though this evil is besetting me on all இந்த sides, தீமையை வேண்டான்னு சொல்லி விலகி நிற்க ஆண்டவர் எனக்கு தயவு கொடுத்திருக்கிறாரு. the Lord has given me a favor and grace for me to depart from this evil. என்னால விலக முடியும். I can get departed from this. என்னால பரிசுத்தத்திற்கு என்னை அர்ப்பணிக்க முடியும். I can commit myself to holiness. அதை நான் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். And the Lord is also expecting that I should do it. பல வருஷங்களுக்கு முன்பாக ஒரு சம்பவம் ஒன்று கேள்விப்பட்டேன். Many years ago, I heard an incident. அது ஒரு கற்பனை சம்பவமா என்னன்னு தெரியல. I don't know whether it's an imagination or what. ஒரு முறை ஒரு வண்ணான் ஒருவன் இருந்தானா. வண்ணான் ஒரு வாஷர்மேன். There was a washerman once. அப்போ அந்த டோபி என்ன பண்ணானா அவனுக்கு ஒரு கழுதை ஒன்று இருந்துச்சாம். So he had a donkey. அந்த கழுதை வந்து ரொம்ப வருஷமா அவனுக்கு உண்மையா உழைச்சுதான். The donkey was faithfully working for him for ஆனா இந்த many years. வண்ணான் வந்து இந்த கழுதையை ரொம்ப கொடுமையா நடத்தினான். But this washerman actually treated it very harshly. அதுடைய முதிர் வயதுல கூட அதன் மேல பழுகளையும் பாரங்களையும் சுமத்தி அதை ரொம்ப வேதனைப்படுத்தினான். So even at its very old age, he used to keep so much of burden on it and used to deal with it very harshly. இந்த கழுதை வந்து இந்த வண்ணானுக்கு எவ்வளவோ உண்மையாக அது உழைச்சாலும் எந்த எதிர்பேசாம உழைச்சாலும் கொஞ்சம் கூட ஈவு இரக்கமே காட்டாம அந்த கழுதையை நடத்துவான். So though this donkey served him so good, but this man never showed any mercy to it. ஒரு மனிதாபியமே இல்லாமல் அதை நடத்துவான். He treated it without any humanity. ஒரு நாள் இந்த கழுதை வந்து கொஞ்சம் வயதாயிருச்சு, அதனால முன்னால போல உழைக்க முடியல. So one day this donkey became very old, so it could not serve as it was serving earlier. ஆனால் இந்த கொடூரமான எஜமான் என்ன செய்தானா ஒரு நல்ல பெரிய குழி தோண்டினானா. So this master actually digged a very big pit. அந்த பெரிய குழிக்குள்ள இந்த கழுதைய உயிரோட உள்ள போட்டானா. So he just cast threw this donkey into that pit alive. உயிரோட போட்ட இந்த கழுதைக்கு மேல வெளியில தோண்டின மண்ணை எடுத்து மேல போட ஆரம்பிச்சான். He also tried to cover it with the mud that he just dug up. இந்த கழுதை எவ்வளவு கத்தி பார்த்துச்சு, இப்படி என்ன உயிரோட புதைக்க பாக்குறியே. So this donkey was crying out saying, why are you actually burying me alive? என்ன கொன்னுறாதன்னு கெஞ்சுது. It was just pleading not to kill her. அவனோ இரக்கம் இல்லாம அதன் மேல அவ்வளவு ஒரு வன்மத்தோட அந்த மண்ணை தூக்கி வாரி போட்டு கொண்டான். So without any mercy, with so much of arrogance, he was just covering it with the mud. இந்த கழுதை பார்த்துச்சு. So this donkey was looking at it. இப்படியே இருந்தா அவ்வளவுதான். It will not work out if I stay என்ன safe. செய்தது தெரியுமா? What did he do? ஒவ்வொரு முறை மண்ணை தூக்கி போடும்போதும் Whenever he just covers it with the mud, அந்த மண்ணை உதறி விட்டுருமா. it will just shake that mud. உதறி விட்டு அந்த மண்ணுக்கு மேல போய் நின்னுக்குமா. And it will stand upon the mud. திருப்பி மண்ணை போடுவான் பாருங்க. Again when he அது உதறி போட்டு திருப்பி அந்த மண்ணுக்கு மேல நின்னு again it shakes and stands upon the mud. இப்படியே அவன் போட இது ஒவ்வொரு பிடி மண்ணுக்கு மேலே நின்னு கடைசில தரைக்கு மேல வந்துருச்சு. So as he was just covering it with the mud, this donkey was shaking the mud and standing upon that அவனால அந்த கழுதையை வந்து உயிரோட புதைக்கவே முடியல. He was not able to bury that donkey alive. இத பார்த்தானா அவனுக்கே மனசு மாறிடுச்சான். And even his heart changed when he saw this. இது எவ்வளவு ஞானமுள்ள ஒரு
கழுதையா இருக்கு. See how wise was this donkey? நான் இத கொல்லலான்னு மண்ணு போட்டா அதுக்கு இணங்காம நிக்குதே. I am trying to bury it alive, but it could not comply to that. அவன் கொடுமை செய்யறதை நிறுத்திட்டு தொடர்ந்து அதை வச்சுட்டு வேலை வாங்கினானா. So he stopped doing harshly, stopped treating harshly and began to work with that. இந்த கதை நமக்கு ஒரு நல்ல ஒரு உண்மையை சொல்லி கொடுக்குது. This actually teaches a good truth. என்னதான் தீங்கு நம்மை சுற்றி நின்றாலும், No matter however the evil may beset us around us, எவ்வளவுதான் தீங்கு நம்மேல் வீசப்பட்டாலும், no matter how much evil may be thrown upon us, தீமையை விட்டு விலகிறது என்னுடைய உத்தரவாதம். it is my responsibility to depart from evil. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. தீமையை விட்டு விலகு. Depart from evil. முதலாவது நான் சொன்னேன், First I told you, நாம் வாழ்கிற உலகத்தில் தீங்கு இருக்கிறது என்பதை முதலாவது நாம அங்கீகரிக்கணும். first we have to accept and understand the reality of evil that is present in the world. நமக்கு முன்பாக நன்மை இருக்கு, தீமை இருக்கு. பார்க்கறதெல்லாம் நன்மை இல்ல என்பதை நம்ம உணர்ந்து கொள்ளணும். We have to realize and understand there is evil and good that is present before us, and it is not that good alone that is everything present before us. அதற்கு ஆண்டவர் நமக்கு ஒரு விவேகம் தரணும். And the Lord should give us an ability or a wisdom for that. Discernment ஆண்டவர் தரணும். எதை பகுத்து பார்க்கிறது. The Lord should give a discernment to identify it. இரண்டாவது நான் சொன்னேன், Second I told you, தீங்கு இருக்கிறது உண்மைதான். it is true that evil exists. ஆனால் தீமையை விட்டு விலக வேண்டிய உத்தரவாதம் நம்ம மேல இருக்கிறது. But we have the responsibility to depart from evil. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அதனால தான் யாக்கோபு 4:17 சொல்லுகிறது. That's why James 4:17 says. 4:17 James 4:17. ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாய் இருக்கும். Therefore to him who knows to do good and does not do it, to him it is sin. நல்லா கவனிங்க. Listen carefully. நன்மை செய்ய அறிஞ்சா மாத்திரம் போதாது. It is not enough that you know to do good. அதை நன்மையை செய்யணும்னு அறிஞ்சிட்டு அதை செய்யாமற் போக கூடாது. And you should not stop doing good. உன்னை தீமைன்னு தெரியுது, தீமையை விட்டு விலகாம போயிடக்கூடாது. You know that is evil and you should not stop departing from evil. நன்மைன்னு ஒன்று தெரியுது, நன்மையை செய்யாம போயிடக்கூடாது. You know that is good and you should not stop doing good. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. மூன்றாவது நான் ஒன்று சொல்லுவேன். Third I would tell you, தீமை என்பது இருக்கிறது, the reality of evil, அந்த தீமையிலிருந்து விலக வேண்டியது நம்முடைய உத்தரவாதமா இருக்கிறது. and we have the responsibility to depart from this அந்த evil. வசனத்தை மறுபடியும் படிங்க. Let us read that verse again. நீதிமொழிகள் 3:7 இரண்டாவது பகுதி. Proverbs 3:7 the second part. கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. Fear the Lord and depart from evil. கர்த்தர் நல்ல நம்முடைய தேவன் ரொம்ப அன்பானவர் பாருங்க. Our God is so loving. நமக்கு ஒரு உத்தரவாதத்தை அவர் கொடுக்கிறார் அப்படின்னா அதற்கு வேண்டிய கிருபையையும் தேவன் கூட்டி கொடுக்கிறாரு. So if he gives some responsibility, he also adds the favor of grace that is needed. எந்த காரியத்தை கர்த்தர் நம்ம செய்ய சொன்னாலும் அதற்கு வேண்டிய தயவையும் அதற்கு வேண்டிய கிருபையும் பலத்தையும் கர்த்தர் நமக்கு தர்றாரு. No matter whatever the Lord commands us to do, he also adds up resources that is required to do it. இந்த தீமையை விட்டு விலகிறதுக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு அருமையான உபகரணத்தை கொடுத்திருக்கிறாரு. The Lord has given a very good resource for us to depart from evil. மூன்றாவது அதுதான் நமக்கு சத்தியத்தை பார்க்கிறோம். So that is the third truth that we read. இந்த தீமையை விட்டு விலகுவதற்கு தேவன் நமக்கு அளித்துள்ள பலன் என்னன்னு கேட்டீங்கன்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். The resource that the Lord gives us to depart from evil is fearing the Lord. நீங்கள் நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசித்தால், If you read Proverbs 19 verse 23, கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான், தீமை அவனை அணுகாது. The fear of the Lord leads to life, and he who has it will abide in satisfaction. He will not be visited with evil. தீமை அவனை அணுகாது. He will not be visited with evil. யாரை தீமை அணுகாது? Whom will not the evil visit? வேதம் சொல்லுகிறது, The Bible says. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனை தீமை அணுகாது. So the one who fears the Lord, the evil will not visit him. கர்த்தர் தீமை விட்டு விலகுப்பா, தீமை விட்டு விலகுப்பான்னு சொல்றது மாத்திரம் இல்ல. The Lord not only says just depart from evil alone. எப்படி கூட தீமை விட்டு விலகலாம் அப்படின்னு கர்த்தர் நமக்கு அதுக்கு வேண்டிய உபகரணங்களை, அதுக்கு வேண்டிய உதவியை கர்த்தர் நமக்கு தர்றார். The Lord also give the resource and the help and the support to depart us from evil. அதுல ஆண்டவர் செய்யற பெரிய உதவி என்னன்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதுனால. And in that the Lord gives fearing the Lord, which has a great resource to depart. நீங்கள் உபாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 18 முதல் 20 வசனங்களை நீங்கள் வாசித்தால், If you read Deuteronomy chapter 17 verses 18 to 20, அவன் தன் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது அவனுடைய இருதயம்
அவன் சகோதரர் பேரில் மேட்டிமை கொள்ளாமலும் கற்பனையை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயாமலும் இந்த நியாயப்பிரமாணத்தின் எல்லா வார்த்தைகளையும் இந்த கட்டளைகளையும் கைக்கொண்டு இவைகளின் செய்வதற்காக தன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி கற்றுக்கொள்ளும் பொருட்டு அவன் லேவியராகிய ஆசாரியரிடத்தில் இருக்கிற நியாயப்பிரமாண நூலை பார்த்து தனக்காக ஒரு பிரதியை எழுதி தன்னிடத்தில் வைத்து கொண்டு தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன். இப்படி செய்வதினால் தானும் தன் குமாரரும் இஸ்ரவேலின் நடுவிலே தங்கள் ராஜ்யத்தில் நீடித்து வாழுவார்கள். Also it shall be, when he sits on the throne of his kingdom, that he shall write for himself a copy of this law in a book from the one before the priests, the Levites, and it shall be with him, and he shall read it all the days of his life, that he may learn to fear the Lord his God, and be careful to observe all the words of this law and these statutes, that his heart be not lifted up above his brethren, that he turn from not aside from the commandment to the right hand or to the left, to the end that he may prolong his days in his kingdom, he and his children in the midst of Israel. நாம் வாசித்தோம், We read here, கர்த்தருக்கு பயப்பட்டால் தீமை நம்மை அணுகாது. when we fear the Lord, the evil will not visit us. கர்த்தருக்கு எப்படி பயப்படுறது? How are we supposed to fear God? நாமளா ஒரு பயத்தை வளர்த்துக்கிறதா? Can we actually bring a fear in us? நாமளா கற்பனை பண்ணி கடவுளுக்கு பயந்துகிறதா? So can we imagine a fear in us? இன்னைக்கு உலகத்துல கடவுளை ஒரு பயமுறுத்துற சக்தியாவும் காட்டுறாங்க. Today even in this world they showed God as a fearing tool. fearful tool. அது ஒரு பயமுறுத்தத்தக்க ஒரு சக்தியா காமிக்கிறாங்க. They show it as a fearful power or tool. எப்படி காமிக்கிறாங்க அப்படின்னா, ஐயோ கண்ணை ஒரு உதாரணமா பயங்கரமா பயமுறுத்துற மாதிரி பல்ல பெருசா பண்ணி வாயை ஒரு மாதிரி பண்ணி கையை ஒரு மாதிரி பண்ணி இவங்களா ஒரு கற்பனை பண்ணி அதை பார்த்த உடனே எல்லாரும் பயப்படணுன்ற மாதிரி அதை உருவாக்கிக்கிறாங்க. So they just make and form the image in such a way that the eyes are big, the teeth are big, and the hands and the legs and feet are they just make it such a way that it may scare the people. ஆண்டவரோட பிள்ளைகளாக நமக்கு ஒரு நல்ல விளங்கிக் கொள்ளணும். But we as children of God should understand, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நாம வளர்த்துக்கிறது கிடையாது. it is not that the fear of the Lord will come by itself in us. No. We should not develop it on our own. நாமளே இதை வளர்த்துக்கிட கூடாது. We should not develop it on our own. நாமளே அதுக்கு பேரனா அதுக்கு ஒரு உருவம் உருவாக்க கூடாது. We should not give an image or form to it. நாமளே கர்த்தருக்கு பயப்படுறதுனா என்ன நாமளே தீர்மானிக்க கூடாது. We should not decide what is fearing God. இன்றைக்கு கூட பாருங்க நிறைய சடங்குகளை என்ன பண்றாங்கன்னா கர்த்தருக்கு பயப்படணும் அப்படின்றதுக்காக சடங்குகளை அவங்களே உண்டாக்கி வச்சிட்டாங்க. So even today we have people who have made all the customs and rituals just to fear the Lord. அப்படி கர்த்தர் நம்மள அப்படி பயப்படணும்னு சொல்லல. The Lord never says that we should fear the Lord in that way. அவர் சொல்றாரு கர்த்தருக்கு பயப்படுதலை பற்றி வேதம் பேசும்போது அந்த கர்த்தருக்கு பயப்படுதலை கற்று கொடுக்கிறவரும் கர்த்தர் தான். So when it says fear the Lord, it means that it is God himself who teaches how to fear the Lord. கர்த்தர் நமக்கு எப்படி கற்று கொடுக்கிறாரு? How does he teach us? வேதம் சொல்கிறது, The Bible says, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை ஒரு பிரதி நீ உனக்காக எடுத்துக்கொண்டு அதை நீ வாழ்நாளெல்லாம் வாசி. You have to take a copy of this law in a book and you have to read it all the days of your life. நீ அதை வாசிப்பாயானால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இன்னதென்று நீ தெரிந்து கொள்வாய். So when you read that, you will identify and know what is the fear of the Lord. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நமக்கு சொல்லி கொடுக்கிறதுக்கு ஆண்டவர் நமக்கு பரிசுத்த வேதத்தை கொடுத்திருக்கிறார். The Lord has given this holy Bible to teach us the fear of the Lord. இந்த வேதத்தை வாசிக்கிறவன் கர்த்தருடைய பயத்தை அறிந்து கொண்டு கர்த்தருக்கு பயப்படுவானானால், if a person who reads this Bible knows the fear of the Lord and fears the Lord, வேதம் சொல்லுகிறது 119 சங்கீதம் 9 வசனம், the Bible says Psalm 119 and verse 9, வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனாலேயே. wherewith shall a young man cleanse his way, by taking heed thereto according to thy word. இப்ப புரிஞ்சுதா உங்களுக்கு என்னன்னு சொல்லி? Can you understand now? நீ கர்த்தருக்கு பயந்திருப்பாயானால் தீங்கு உன்னை அணுகாது. If you fear the Lord, that the evil will not come nigh to you. எப்படி இந்த கர்த்தருக்கு பயப்படுறது? How are you supposed to fear the Lord? எப்படி கற்றுக்கொள்வது? How to learn it? ஆண்டவர் கொடுத்த வேதத்தை வாசிப்பதினாலே, by reading the holy Bible that the Lord has given us, அதிலே தேவனை நாம் அறிந்து கொள்வதினாலே, by knowing the Lord from it, கர்த்தருடைய பயத்தை நாம் கற்றுக்கொள்ளலாம். by learning the fear of the Lord from it. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அப்படி நீ கர்த்தருக்கு பயந்து இருக்க கற்றுக்கொள்வாயானால், So if you learn to fear the Lord in that way, நான் சொல்லுவேன் உன் வழியை தீமைக்கு நீ விலக்குவாய். I tell you, you will depart your way from evil. நீ நிச்சயமாகவே நீ உன் வழியை
சுத்தம் பண்ணுவார். and you surely you will cleanse your ways. எவ்வளவு நல்ல தேவன் நம்முடைய தேவன். How good is our God? தீங்கு என்ன நமக்கு சுட்டி காட்டுறாரு. He shows us what is evil, தீங்கை விட்டு விலகிற உத்தரவாதத்தை நம்ம கையில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. and the Lord has also given that responsibility for us to depart from evil. நான் சொல்லுவேன், அந்த உத்தரவாதத்தை நிறைவேற்ற பலனையும் கர்த்தர் நமக்கு தர்றார். The Lord also adds a resource to depart from evil. அதற்கு வேண்டிய உபகரணங்களை கர்த்தர் நமக்கு தர்றார். The Lord gives the resources that are இந்த required. 180 நாட்கள் நம்ம வேதத்தை வாசிக்கிறதுல ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், What is the important thing in reading this Bible in 180 days? நாம் தேவனை அறிந்து கொள்ள முடியும். We can know God. தேவனை பற்றி நாம் தெரிந்து கொள்ள முடியும். We can know about our God. நாம் தேவனை அறிய அறிய தேவனை எவ்விதமாய் நான் பயப்பட வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். So as we keep on knowing about God, we will also know how to fear the Lord. எவ்வளவு அதிகமாக நாம் தேவனுக்கு பயப்படுறதை நாம் அறிந்து கொள்றோமோ அவ்வளவுக்கு அதிகமாக நான் சொல்லுவேன், தீமையை விட்டு விலகிறது நம்ம வாழ்க்கையில சாத்தியமாகும். The more we learn about fearing God, the more we can depart from evil in our life. கர்த்தர் தாமே நமக்கு வேண்டிய கிருபையை தருவாராக. May the Lord give the graces that are இந்த required. காலையில கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலக கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. This morning may the Lord give us grace that we may fear the Lord and depart from evil. பிரியமானவர்களே, My dear ones, நம்முடைய வாழ்க்கையில தீமை என்னவென்று கண்டுபிடிக்க கர்த்தர் நமக்கு ஞானம் தரணும். the Lord should give us wisdom that we may discern what is evil. இரண்டாவது, Second, அந்த தீமை விட்டு விலகிற உத்தரவாதத்தை கர்த்தர் நமக்குள்ள புகட்டணும். the Lord should also bring in the responsibility of departing from this evil. அந்த உத்தரவாதத்தை நாம பெறுவதற்கு தேவன் கர்த்தருடைய பயத்தை நம்முடைய வேதத்தினால் நமக்கு போதிக்கணும். The Lord should also give us a fear of God through His word for us to depart from this evil. கர்த்தர் தாமே இந்த கிருபை தரும்படி தேவனுடைய முகத்தை தேடி நாம் ஜெபிப்போம். Let us seek the presence of God that the Lord may give us this grace. பரிசுத்த பிதாவே, Our holy God, இந்த அருமையான காலை வேளையிலே எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். Lord, in this early morning we humble ourselves, Lord. ஆண்டவரே, நாங்கள் கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலக எங்களுக்கு தயவாய் இரக்கம் பாராட்டு. Lord, graciously, Lord, be merciful upon us that we may fear the Lord and depart from evil. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையை சுற்றிலும் எத்தனையோ பாவங்கள் தீங்குகள் இருக்கிறது. Lord, there are many sins and evil that are besetting us, surrounding us, Lord. எது நல்லது எது தீங்கானது என்று வகையறுக்கும்படி உம்முடைய வார்த்தையினால் எங்களுக்கு வெளிச்சம் தாரும். Lord, give us a light through your word that we may know the reality of evil and discern which is evil and good. ஆண்டவரே, தீமை இருக்கிறது என்று அறிந்து கொள்கிறது மாத்திரமல்ல, Lord, not only knowing that the existence of evil, ஆண்டவரே, அந்த தீமையை விட்டு நாங்கள் விலக வேண்டிய உத்தரவாதம் எங்கள் கையில இருக்கிறது என்ற ஒரு உணர்வை எங்கள் உள்ளத்திலே தாரும். Lord, give us an understanding and realization that the responsibility to depart from evil is also vested with us, Lord. ஆண்டவரே, அந்த உத்தரவாதத்தை நாங்கள் செயல்படுத்துவதற்கு இயேசுவே கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை எங்களுக்கு தாரும். Lord, also to execute the responsibility, give us the fear of the Lord as a resource, Lord. கர்த்தருக்கு பயப்படுகிறதை கற்றுக்கொள்வதற்கு ஆண்டவா உம்முடைய வேதத்தை வாசிக்க தியானிக்க எங்களுக்கு கிருபை தாரும். Lord, give us grace to read your word and meditate on your word that we may learn the fear of the Lord. எங்களுடைய வாழ்க்கையிலே தீங்குகள் இருக்குமானால், தேவனுக்கு பிரியமில்லாத பகுதிகள் இருக்குமானால், Lord, if there are any evil or unpleasing things in our life, அவைகளை விட்டு விலகி வர எங்களுக்கு தயவு பாராட்டு. Lord, give us grace that we may depart from them, Lord. உம்முடைய வல்லமையான நாமத்தை எங்கள் வாழ்க்கையிலே மகிமைப்படுத்தும். Lord, magnify your great and powerful name உம்முடைய in our life. பலத்த கரங்கள் எங்களை தாங்கட்டும். Lord, let your great arm uphold us. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, In Jesus' name we pray. ஆமென். Amen. ஆமென். Praise the Lord. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.